நம்ம உடம்புக்கு சூடு தேவை. சூடு எப்படி வருதுன்னா உடம்புக்குள்ள ஹீட்டு உருவாக்கணும். அந்த யோகம் பண்ணுறதுனால நம்மளுக்கு சூடு உருவாகும். சில சூடான உணவு சாப்பிட்றதுனாலையும் சூடு உண்டாகும். அந்த சூடு தான் நம்மளோட உடம்ப ஆக்டிவாக வச்சுக்கிட்டு இருக்கிறது. நுரையீரல், இதயம், லிவர், கிட்னி எல்லாமே சூடு இருக்கணும். சூடையும் உருவாக்கணும். காஸ்மிக் ரேஸையும் நம்ம எடுத்துக்கணும். அது எப்படின்னா நெஞ்சில் அப்படி கை வச்சுக்கணும். நீங்கள் புத்தரை பார்த்தீங்கன்னா அவர் இப்படி கட்டை விரலை அப்படி வச்சுப்பார். கட்டை விரலை இங்கே வச்சுக்குவாங்க. இங்கே கட்டை விரலை வச்சுக்கிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த காஸ்மிக் ரேஸு இந்த கையில் வருது. கட்டை விரல் நமக்கு சூடு கொடுக்குது. இப்படி தான் புத்தரோட ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். புத்தர் இதை தான் சொல்லி கொடுத்தாரு. கட்டை விரலை நெஞ்சுக்கிட்ட இப்படி வச்சுக்கணும். அது இப்படி வச்சுக்கலாம், இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதை இப்படி வச்சுக்கணும். அப்புறம் கையை இந்த மடியில் வச்சுக்கணும். இப்படி காஸ்மிக் ரேஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய சக்தி கிடைக்கும். நம்ம சித்தநிலையை அடையலாம். இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் நம்ம மூழ்க வேண்டாம். ஏசி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம செலவு பண்ணி இப்போ 50,000 ரூபாயை கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஓடி வேலை செஞ்சு அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். இந்த காந்த சக்தி அதிகம் இருக்கிறவங்களால சித்து வேலைகள்லாம் நிறைய பண்ண முடியும். நம்மளுக்குள்ள அந்த குளிர்தன்மையை உருவாக்கிக்கலாம். ஒரு சின்ன இடம் போதும், ஒரு குகையோ ஏதோ ஒன்று, அது போதும் அவங்களுக்கு. அங்கே இருந்துட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்களே பண்ணிக்கிறாங்க. இதுதான் சுயசார்பு. இது எதுவுமே ரெக்கார்டட் டேட்டாவாக நம்மக்கிட்ட இல்லை. அவங்க எழுதியும் வைக்கலை. இது வழியாக சொல்லி கொடுத்துட்டே தான் இருந்தாங்க சித்தர்கள். அதுதான் இந்த யூதங்களால் பண்ணவே முடியலை. அதனால தான் அவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே கோபம் வருது. சித்த மருத்துவம் கூட அவங்களுக்கு நிறையாது தெரியலை. சித்த மருத்துவ குறிப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதுலேயும் உள் மனசு, ஆள் மனசு அதையும் அவங்களால திருப்பி கொண்டு வரவே முடியலை. அதுக்கு தான் அவங்க நம்ம மேலே